கர்த்தர் நல்லவர். அவர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த காண வேலையில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை என்ன? சில பேர் நம்பி இருந்தாங்க, அவனை என்ன கழுத்தறுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்பி இருந்தாங்க, என் தொழில் போயிடுச்சு, இந்த கிளைமேட்டை நம்பி இருந்தாங்க, விவசாயம் பாதிச்சிருச்சு, இதை நம்பி இருந்தாங்க, அதை நம்பி இருந்தாங்க, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குங்க உலகத்தில், தெய்வ நம்பிக்கை. எந்த தெய்வம்? நம்மளை படைத்த தெய்வம். நாம் உண்டாக்குற தெய்வம் அல்ல, நம்மை உண்டாக்கின தெய்வம். அவர் சர்வ சிருஷ்டிகர். தேவன் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறவர் இம்மானுவேலர், எபினேசர், இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரையே தன் நம்பிக்கையை வைக்கிறவங்க வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பாங்க. யாரையும் நம்பாமல், அதுக்குன்னு யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. முழுசாக நம்பினவனா கர்த்தரை நம்புங்க. ஒரு காரியத்துக்கு கர்த்தர் பாதத்தில் உட்காந்து என்னப்பா செய்யட்டோம், இப்படி உட்காந்து ஜெபம் பண்ணி பேசி பாருங்களேன். மனுஷன் யோசனை கொடுப்பான், டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவான். ஆனால் அந்த யோசனையெல்லாம் எப்படின்னு தெரியாதுங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்குற யோசனை நிலைன்னு இருக்கும்னு வேதம் சொல்லுது. உண்மைங்க, அது நான்லாம் அனுபவிச்சு பார்த்துருக்கேன். அழகாக நடத்துவாருங்க, அழகாக பேசுவார், அழகாக நடத்துவார். நீங்கள் உட்காந்து பாருங்களேன், கர்த்தர் பாதத்தில் நீங்கள் ஆண்டவர் என்னோட பேசுங்கன்னு சொல்லி பாருங்கள், எப்படியோ பேசுவார், நிச்சயமாக பேசுவாருங்க. நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. நீங்கள் யாரையும் நம்பிலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இவரை நம்புங்க, இன்றைக்கி கர்த்தரை நம்புங்க, இன்னையிலேருந்து நம்புங்க. எந்த நெருக்கடியில் இருந்தாலும் இப்போ அவரை நம்பி உட்காந்து, இப்போ அவங்க பாதத்துக்கு வந்திருக்கேன், இந்த பாஸ்டர் சொன்னாருன்னே வந்திருக்கேன், உங்களை நம்புகிறேன், நான் என்ன செய்யட்டும்னு அப்படி நினச்சி பாருங்கள் மனசில். அதான் ஜெபம். ஜெபம்னா என்னமோ பெரிய இதெல்லாம் நினைக்கிறீங்க, மனசில் அவரை நினைக்கிறீங்க பாருங்கள், அதாங்க ஜெபம். ஜெபம்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. அப்படி ஜெபம் பண்ணி அப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க, கண்ணை மூடி அமைதியாக, எந்த தொல்லையும் இல்லாத இடத்துல உட்காருங்க. அழகாக உணர்த்துவார், என்ன செய்யணும்னு பேசுவார், தெளிவாக வழி நடத்துவார். கர்த்தர் நல்ல தெய்வம், நல்ல வழி நடத்துவார், நல்ல மெய்ப்பன், சரியாக நடத்துவார், கைவிட மாட்டார், ஏமாற்ற மாட்டார். மனுஷன் ஏமாற்றுவான், இயற்கை ஏமாத்திடும், காலங்கள் ஏமாற்றும், அனுபவங்கள் ஏமாற்றும், உங்கள் படிப்பு ஏமாற்றிடும், உங்கள் பணம் சொத்து சுகம் சொந்த பந்தம் ஏமாற்றிடும். கர்த்தர் ஏமாற்ற மாட்டார். அவர் தான் நம்பிக்கை.